புகழ் கட்டுத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் குதிரைகளுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான சுழி 11 சுழி ராஜாமந்திரி சுழிம்பாங்க. இதுதாங்க இருக்கிறதுலே டாப் கிளாஸ் சுழி. அதை பற்றி பார்ப்போங்க. இந்த 11 சுழியை பற்றி பார்ப்போங்க. 11 சுழி இருக்கக்கூடிய குதிரைகளுக்காக ஒரு பாட்டு இருக்குங்க. மட்டி 2 மதிமுகத்தில் 3 கட்டும் கழுத்தில் 2 கடிய பறவை 4 செல்லும் வழி வெல்லும். அதாவது இந்த ராஜாமந்திரியோடு இருக்கக்கூடிய 11 சுழி சுத்தமான குதிரைகளை வச்சுருந்தா நமக்கு போகிறதெல்லாம் வெற்றின்னு அர்த்தம். சும்மா ஒரு மூடநம்பிக்கை தாங்க இதுவும். இருந்தாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். இதுதான் மட்டி 2ங்க. காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மஸ்தக சுழி. இந்த மஸ்தக சுழி வந்து மட்டி 2. உங்களுக்கு சுழிகள் நல்லா தெரியணும் வீடியோலங்கிறக்காக ஒவ்வொரு சுழி மேலேயும் சந்தன பொட்டு வச்சுருக்கோம். மட்டி 2 பார்த்தாச்சுங்களா. அடுத்து மதிமுகத்தில் 3. இதுதாங்க 3 சுழி. குடிமை சுழி 1, நெத்திராஜன் 2, புல்வெட்டு உதட்டில் இருக்கக்கூடிய புல்வெட்டு 3. இது மதிமுகத்தில் 3. இது வந்து அந்த கண்ணுக்கோட்டுக்கு மேலே இருக்கணுங்க, நெத்தி சுழி மட்டும். அப்போ தான் அது கரெக்டு. அடுத்து கட்டும் கழுத்தில் 2. இதுதான் ராஜாமந்திரி சுழி. ராஜாமந்திரி சுழி வந்து இந்த குதிரைக்கு கிடையாதுங்க. தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக அந்த நேரம் சந்தனம் போட்டு வச்சுருக்கோம். இந்த குதிரைக்கு ஆக்சுவலாக ராஜாமந்திரி சுழி கிடையாது. இது ராஜா சுழி, இது மந்திரி சுழி. இப்படி கழுத்தில் சென்டராக இருக்கணுங்க. இப்படி இருந்தால் தான் ராஜாமந்திரி. கொஞ்சம் மாறி இருந்தால் அது ராஜாமந்திரி கிடையாது. அடுத்து கடிய பறவை 4. கடிய பறவை 4னா பறவை சுழி நல்லா பெருசாக இருக்கணும். கடிய பறவை. இது 2 முன்னங்கால் பறவை. பொதுவாகவே பறவை சுழி வந்து கீழே சின்னதாக ஆரம்பித்து நல்லா ரெக்க மாதிரி பெருசாக மேலே போகும். அதனால தான் அது பறவை சுழி. இது பின்னங்கால் பறவையில் வலது பக்கம் இருக்கக்கூடிய பின்னங்கால் பறவை. அடுத்து அந்த பக்கம் வந்து இடது காலில் இருக்கக்கூடிய பறவை பின்னங்கால் பறவை. கடிய பறவை 4. மறுபடியும் சொல்கிறேங்க அந்த பாட்டை. மட்டி 2 மதிமுகத்தில் 3 கட்டும் கழுத்தில் 2 கடிய பறவை 4 செல்லும் வழி வெல்லும். இந்த குதிரை வந்து 9 சுழி சுத்தம் தாங்க. கட்டும் கழுத்தில் 2 கிடையாது. உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக 2 சுழி இருக்கிற மாதிரி பொட்டு வச்சு காமிச்சிருக்கோம். நன்றி.